78வது சுதந்திர தினத்தையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த நாளில் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்த்து களம் கண்டு சுதந்திரம் பெற்றுத்தந்த தீரர்களை நினைவு கூர்வதுடன் நம் நாட்டின் அடிப்படை விழுமியங்களான ஜனநாயகம், கூட்டாட்சி, சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கவும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற வல்லரசாக நம் நாட்டை கட்டமைக்கவும் உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெற இருந்த இறுதிப் போட்டியின் போது 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததால் வினேஷ் போகத் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இது சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் உரிய எடையுடன் இறுதிப் போட்டி வரை சென்ற தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்று வினேஷ் போகத் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த சர்வதேச விளையாட்டு நடுவர் தீர்ப்பாயம் 3 முறை தீர்ப்பை ஒத்திவைத்த நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. கடந்த முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு திடீரென முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருப்பது இந்திய மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது.